கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆவணி மாத கிரக நிலைகள், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார். சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி வீட்டில் கேது பகவான், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரக நிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேன், எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதம் தொடக்கம் இருக்குது. ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்குது, நலம் இல்லாமல் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும். அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும், அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்றவிதிங்க. இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்தில் இந்த மாதமானது உதயமாகுது. இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது. அப்போ இந்த ராகுவின் அம்சம் பார்த்திங்கன்னா புலிங்க. அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது. ஏன்னா பாலவ கரணத்தின் அதிபதி பார்த்திங்கனாக்கா பிரம்மாவாக வராருங்க. இப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றிருக்குதுங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காவல் தெய்வம் அப்படின்னாக்க அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களை குறிப்பிடுவோம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதாவது சனி பிரதோஷமானது 2 வர இருக்குது. அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்குது. அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க. அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் வர இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணி 15ஆம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க. ஆவணி 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. அப்போ 3 நிகழ்வுகளுமே சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாகறதுனால சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, நீதி நேர்மையோடு செயல்பட போகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருன்ற விதிங்க. உண்மையாலே சொல்லப்போனால் மற்ற கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் அப்படின்றது சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது, அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும். அதில் சுபகிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளோ, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கலாம். அப்போ நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். நீதி நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ உண்மையாக சொல்லப்போனால் மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இல்லைங்களா. குழந்தை பேர், திருமண யோகங்கள், பொருளாதார அபிவிருத்தி, அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா தொழில்காரங்கனே சனி பகவான், வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கு
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில் தொடங்கி 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 17/8/2024 அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க. எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க. 12 வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்களோட ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே 2 பிரதோஷம் வர இருக்குது. இந்த 2 பிரதோஷம் கலந்துக்குங்க. ஆவணி 1, ஆவணி 15, அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஒரு சனி பிரதோஷமும் 31/8/2024 அன்று ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு. ஒரு முழம் பூவும் ஒரு முழம் முல்லைப்பூவும் 1 லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறதை பார்க்க முடியும். அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி 22ஆம் தேதியானது வர இருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிங்க, 2024 செப்டம்பர் 7ஆம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகர் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் 2 வருது இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்துங்க, வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது, இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த 1 வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீருன்றவிதிங்க. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க, உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. 2 பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்குளிர நடக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா மகர ராசிக்கான வீடியோ. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். இது யோகமான அமைப்பு தானா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட விசேஷமான காலகட்டங்கள். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போன கிரகம் திரும்ப ரிட்டர்ன் வருதுங்க. ஏன்னா 7 சனியினாலேயே கடந்த 5 வருட காலகட்டமாக பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிட்டிங்க, இழப்புகளை சந்திச்சிட்டிங்க, ஒன்றுமே கையில் கிடையாது, நீங்கள் தனிமரம் போல் நின்றுட்டுருக்கீங்க. பல்வேறுபட்ட கஷ்டங்கள், குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகைமை பாராட்டு, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு போன கிரகம் அப்படியே போகாமல் இந்த நேரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றதுனால இந்த நேர காலகட்டங்கள் ஆவணி மாத காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க, வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரும். எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த மகர ராசி என்பவர்கள்லாம் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருந்தால் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறுவீங்கன்றவிதிங்க. நீங்கள் செய்தீங்கன்னா அதனால் லாக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிற மாதிரி இருக்குது. அதனால் மகர ராசி என்பவர்கள் சிந்தித்து செயல்படுங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத பேச்சுகளோ விதண்டாவாதமான பேசக்கூடிய விஷயங்களோ செய்யாமல் இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எனக்கு தெரிஞ்சளவு உங்களோட 7 சனி காலகட்டங்களே வருகின்ற நவம்பர் 15ஓட முடியறதா அர்த்தம்ன்றவிதிங்க. இந்த நேர காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படலாம், வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படலாம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல பாதிப்புகள் ஏற்படலாம். எனக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பே இல்லையா சார், எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் வேலைவாய்ப்பை நோக்கி நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம், நீங்கள் வீட்டிலேயே உட்காந்துருங்க. ஆனால் 2024 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பிறகு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவாருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து
சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் எப்பொழுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க. உங்களுக்கு வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும். சார் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே சார், 7 சனி நடக்குதுன்றீங்க, போன கிரகம் திரும்ப ரிட்டர்ன் வருது, வக்ரமாகிறதுனால இந்த நவம்பர் 15 வரலும் இன்னும் புதிய பிரச்சனைகள் தொடரும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சாந்தப்படுத்த முடியாதா? எப்படி தான் சார் நாங்கள் மீண்டு வருது? ஒரு முறை ஏறினா 4 முறம் சறுக்கிட்டு இருக்கா. கடந்த 5 வருட காலமாக எங்களுக்கு சக்கையை புழிஞ்சு சாரா எடுக்காத ஒரே ஒரு காரணம் தான் தவிர உயிர் மட்டும் தான் இருக்கோ தவிர உடலில் எதுவுமே இல்லையே சார். சொந்த பந்தங்கள் பிரிஞ்சு போச்சு, கணவன் மணி உறவுகளும் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை, குடும்பத்துக்கு தேவையானதையும் செய்து கொடுக்க முடியலை, தொழிலும் தடைப்பட்டு போயிடுச்சு, எப்படி தான் கடன் வந்ததுன்னு தெரியல, வரவுக்கு மீறி கடன்கள் வந்துருச்சு சார். எங்களோட வாழ்க்கைக்குன்ற இந்த சனி பகவான் ஒரு கருணை காட்ட மாட்டாருனாக்கா இவரோட கருணையும் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னாக்கா 2025 டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் சென்றால்னா உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பிறகு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாலே ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும்ன்றீங்க. அதனால் இந்த இப்போ சனியின் தோஷத்துலேருந்து விடுபடணும்னாக்கா இந்த ஆவணி மாதம் பிறப்பே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் பிறக்குதுங்க. அப்போ இந்த சனிக்கிழமை பிறக்குது, ஆவணி மாதத்தில் 2 சனி பிரதோஷமும் வர இருக்குது, ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியும் வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே விநாயகர் பெருமான். அப்போ விநாயகர் பெருமான் வழிபாடு செய்வது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா சாமி எனக்கு இந்த நேர காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் தடைப்பட்டு நின்றுருக்கு, அது தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் வேண்டுதல் எடுத்தீங்கன்னாக்கா அடுத்த வருடத்துக்குள்ளார அந்த காரியம் வெற்றி பெறுன்றீங்க. இந்த நேர காலங்களில் முன்ஜென்ம கருமாவின் பலன்கள் விளக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களோட விதிப்பயனா என்னன்னு தெரில. இந்த மாதத்தில் 2 சனி பிரதோஷமானது வர இருக்குது. அதாவது ஆவணி 1ஆம் தேதி ஆவணி 15ஆம் தேதி வர இருக்குது. இந்த 2 சனி பிரதோஷத்துக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தொடர்ச்சியாக 1 லிட்டர் பாலும் 1 முழம் முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இது செய்யக்கூடிய காரியங்கள் தங்கு தடையின்றி தடை இல்லாமல் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். எந்த அளவுக்கு இந்த நேர காலகட்டத்தில் சிந்தித்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். நவம்பர் 15 வரலும் புதிய முயற்சியை புதிய தொழில் தொடங்குவதோ கண்டிப்பாக கூடாது. கடன்கள் வாங்க செய்யக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்படைய சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.